தமிழ் புத்தாண்டன்னைக்கு ஜவ்வரிசி பாயாசம் செஞ்சுருந்தேன். அரை டம்ளர் ஜவ்வரிசியை நான் வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இதை 2 டம்ளர் தண்ணியில் நான் சேர்த்துக்கிறேன். அடிப்பிடிக்காமல் இருக்க அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா வேகட்டும். வேகிறதுக்குள்ளே நான் 3 ஏலக்காய் தட்டி எடுத்துக்கிறேன். அப்புறம் பாதாம், முந்திரி, திராட்சை இது எல்லாமே நான் சேர்த்துக்க போகிறேன். பாதாமை நீல வாக்கில் நான் கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அரை டம்ளர் ஜவ்வரிசிக்கு 2 டம்ளர் நான் பால் சேர்த்துக்கிறேன். இது தண்ணி சேர்க்காத திக்கான காய்ச்சின பால். இதே டம்ளரில் 3/4 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் சுகர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நுணுக்கி வச்சுருந்த ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நட்ஸ் எல்லாம் நெய்யில் வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. அப்புறம் குங்குமப்பூ ஒரு 6 இதழ் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு இறக்கிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காக க்ரீமியாக இருந்துச்சு. சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. ஈஸியான எம்மியான ஜவ்வரிசி பாயாசத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.